எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் தெரியும். ஆபிரகாமை யார் கூப்பிட்டா? ஆபிரகாம் ஆண்டவரோட விசுவாசியாக இருந்தார். ஆபிரகாமோட அப்பா ஆண்டவரோட விசுவாசியாக இருந்தாரா? ஆபிரகாமோட தாத்தா ஆண்டவரோட விசுவாசியாக இருந்தாரா? இருந்தாரா இல்லையா? இல்லை. ஆனால் ஆபிரகாமோட அப்பா சிலை செய்கிறவராக இருந்தார், விக்கிரகம் செய்கிறவராக இருந்தார். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தாரா? இல்லை. அவங்க அப்பா ஆராதிச்சாரா? இல்லை. ஆனால் ஆபிரகாம ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கேம் சேஞ்சராக கொண்டுட்டு வர்றார். அல்லேலூயா. சம்மந்தமே இல்லாமல் ஆபிரகாமே என்ன சொல்கிறார்? ஆபிரகாமை கூப்பிட்டு நான் காமிக்கிற காதில் சொல்கிற மாதிரி. இப்போ என் காதில் யாராவது சொன்னால் நான் காமிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னா அப்போ எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு யாருன்னே வர தெரியாது. ஆனால் ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து போனாரா? போலையா? போனார். அவர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு கேம் சேஞ்சராக வச்சுருக்காரு. அல்லேலூயா. அதே போல் கிதியோன் இருக்கார். கிதியோனோட அப்பா பெரிய பராக்கிரமசாலியா? சொல்லுங்க. கிதியோனோட தாத்தா பராக்கிரமசாலியா? கிதியோன் பராக்கிரமசாலியா? இல்லை. கிதியோனே பராக்கிரமசாலி. ஒளிஞ்சு போய் ஓடி போய் ஒளிஞ்சவனை உன்னோட பலத்தோட போய் என்ன பண்ண? யுத்தம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றார். அவரை அங்கே ஒரு கேம் சேஞ்சராக மாத்துறாரு. நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் நிறையா நீங்கள் பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணும் போதோ மற்றவங்கள்ட்ட ஜோம் பண்ணும் போதோ கேட்குறீங்க, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா எனக்கு ஒன்றுக்குமே பிரோஜனமே இல்லாதவனே, எனக்கு எந்த தகுதியுமே இல்லையே, எனக்கு எந்த உயர்வுமே இல்லையே, வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, எதுக்கு ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு பாட வச்சு என்னை வச்சு என்ன பண்ண போகிறார்? அவர் என்ன என்னால் மாற்ற முடியும்னா உங்களை வச்சு ஆண்டவர் கேம் சேஞ்சராக உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களையும் ஒரு கேம் சேஞ்சராக ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். நீங்கள் அநேகருக்கு வந்து நீங்கள் சொல்கிற காரியங்கள் அநேகருக்கு பிரோஜனமாக இருக்க போகிறது. உங்களால் அநேகர்கள் பிரோஜனப்பட போகிறாங்க. நடக்கவே நடக்காது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற விஷயத்தை ஆண்டவர் அழகாக நடத்தி அதை சீர்படுத்தி கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அவர் உங்கள் சிரசின் மேல் அவர் கை வைத்து உங்களுக்கு தேவைகள், உங்களோட தேவைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காரு. சும்மாலாம் உட்கார வைக்கல. ஒரு மனுஷனால கூட சும்மா இங்கே வந்து திடீர்னு நான் இங்கே வந்தேன், இப்படி போனேன், இப்படி உட்காந்தேன். எல்லாமே அவரோட திட்டம். உங்களை திட்டத்தோடு தான் இங்கே வந்து உட்கார வச்சிருக்காரு. நான் ஒன்றாந்தேதி சொன்னது போல உங்களெல்லாம் இங்கே கொண்டாந்து இந்த இரவு நேரத்தில் கொண்டாந்து இப்படி உட்கார வச்சிருக்காரு. அது அவரோட சுத்தக்கு இருக்காரு. எல்லாராலையும் இங்கே வந்து உள்ள உட்காரணும். ஒரு பையன் ஒரு 4 வாரமாக கேட்டுகிட்டே இருக்கேன், சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. உள்ள நான் வந்து உட்காரலான்னு பார்க்குறேன். கிறிஸ்டியன் பையன் தான், ஆனால் அவனால் வந்து உள்ள வந்து உட்கார முடியல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொண்டாந்து உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு பிரோஜனமாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்களோட வாழ்க்கையில் உங்களை வச்சு ஆண்டவர் பல காரியங்களை செய்ய